இப்போ பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, என்ன ஃபோர்ஸு? அந்த வார்த்தையே உனக்கு புரிஞ்சிடும். என்ன இருக்குது? காம்பினேஷன் ஆஃப் அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தனா பிரின்ஸ், நீ டியூஷன் விட்டு வெளியே போறேன்னு நினைக்கிறேன். எதுக்கு திவ்யாவை இப்போ கூப்பிட்ட? எதுக்குன்னு நான் கேட்டேன். இப்போ நான் உனக்காக இப்போ நான் உட்காந்து திட்டிக்கிட்டே இருக்க முடியுமா நடத்தாம? இங்கே உட்காந்து அங்கே பேசுற, பின்னாடி போனா அங்கேருந்து பேசுற. நீ என்ன பண்ண தெரியுமா? உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவ. இப்போ அழு, கண்ணு கலங்குது, அழுகணும். இப்போ நீ இதில் வந்து சொல்லி அண்ணா திட்டியும் அழுதுட்டும் தெரியுமா? எவ்வளோ சின்ன வயசுல? சரி, ஃபோர்ஸ் என்ன? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்ப Q மட்டும் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? புரியுதா? இது என்ன ஃபோர்ஸோட ஃபார்முலா? லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒன்றுமே கிடையாது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு இதை சேர்த்தா தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரியா? இப்போ வர சார்ஜ் இஸ் மூவிங் ரீஜன், இதில் ஃபோர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டு? பி. டைரக்ட் ஃபார்முலா. கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? V cross B க்கு பதிலா V cross B க்கு பதிலா என்ன போட்டிருக்காங்க? மைனஸ் ஆஃப் இப்படி போட்டிருந்தா இது கரெக்ட். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? மைனஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட். புரியுதா? இது தப்பு. இது வந்து என்ன ஃபோர்ஸ்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஆனா அது பார்ட்டிகல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. கரெக்டா இல்லையா? There is a probability that na electric and magnetic field வைக்கிறப்ப magnetic force 0 ஆகலாம். ஆனா electric force 0 வாய்ப்பே இல்ல. சரியா? ரொம்ப டெஸ்பரேட். அவன் அது. இப்போ நல்லா பாரு. சப்போஸ் வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு பேரலா இருக்கு. ஃபோர்ஸ் என்ன? 0. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0. இந்த இடத்துல 0. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருந்திருக்குமா? இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாரு சப்போஸ். ஸோ நல்லா பாரு, நான் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 இன்னைக்கு டீச் பண்ணுவேன். கேஸ் 3 வந்து ஈவினிங் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் லெக்சரில் 3 மணிக்கு. ஏன்னா எஸ் 3 to 5 கிளாஸ் நடத்தி முடிச்சிருவேன். 6 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் 6 to 10 மணி வரைக்கும் உட்காந்து என்ன பண்ண போற? 7.3 போட்டு நாளை காலையில் 6 மணிக்கு வந்துடணும். சரியா? நான் ஏன் மறக்க போறேன்? ஆமாண்டா, அது வேற பண்ணணுமா? அப்ப நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணுவேன். when the initial velocity is perpendicular. initial velocity எப்படி இருக்குது? எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர். அப்ப பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகும்? சர்க்குலர். ஏன்னா நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டர் பிளஸ் செகண்ட் வெக்டர் இந்த டைரக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா? பார்ட்டிகல் அப்புறம் இங்கே வரப்ப புரியுதா? அப்ப நல்லா பாரு, சப்போஸ் வெலாசிட்டியும் என்ன கரெக்டா? அப்ப சப்போஸ் சார்ஜுக்கும், அதாவது சார்ஜோட வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் வந்து அந்த பார்ட்டிகல் என்ன ஸ்டார்ட் பண்ணிடும்? கரெக்டா? ஒரே அது வந்து ரேடியஸ் வச்சுட்டு கூமர் மாதிரி. சரியா? ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். புரியுதா? கூமர் இல்லடா, கூமர். சரியா? அப்போ இதுக்கு டைம் பீரியட் என்னவா இருக்கும்? ஸோ டைம் பீரியட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? mv²/r இஸ் ஈக்குவல் டு mu²/r. இஷ்டத்துக்கு ஒரு ஃபார்முலா. எதனால சுத்தி வருது? கரெக்டா? கிராஸ். ஏன் கிராஸ் நான் போடல? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலர். கரெக்டா இல்லையா? புரியுதா? தேங்க்யூ மேடம். கரெக்டா? அப்ப ரேடியஸ் என்ன? mv/q
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ தான் நம்ம லெக்சர் பாதியில் வந்திருக்கோம். சரியா, நோட் பண்ணிக்கோ. ரேடியஸ்ரா இல்ல mv ஸ்கொயர் பை r ஃபார்முலா m என்ன? ஆனா q என்ன? ஆனா b என்ன? ஆனா b என்ன? இந்த பின்னாடி இருந்து சொல்லுவாங்க. velocity b சரியா? ஓகே. இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்தி சுத்தி வர போகுது, கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி சுத்தி வருதுன்னு சொன்னா டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? 2πr by velocity v, கரெக்டா? நான் ஃபார்முலா சொல்றேன். நான் சொல்றேன் mv by qv. அப்ப r க்கு பதிலா mv by qb m விக்ரமன் by q கோவிந்த் தாமஸ். சம்பத் வெட்டிய வாய் பேசாம மூடிக்கிட்டு கடை. ஞாபகம் வச்சு பை இந்த ஃபார்முலா. சரியா? அவனு மூடிட்டு இருந்தா போதும். சரி, கிளாஸ் முடிய வரைக்கும் அமைதியா கடை. அப்ப இதோட ஃப்ரீக்வென்சி என்ன ஆயிரும்? அதோட இன்வெர்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆக்சுவலி. அப்ப நல்லா பார்த்தனா உன்னோட டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வென்சி, டைம் பீரியட் அண்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் of distance radius, independent of radius, not only radius. velocity. சப்போஸ் பார்ட்டிகல் நிறைய வெலாசிட்டில போகுதுன்னா பெரிய சர்க்கிள் சுத்த போகுது. வெலாசிட்டி சின்னதாச்சுன்னா சின்ன சர்க்கிள். புரியுதா? ஆனால் டைம் பீரியட் எதை பொறுத்து இருக்காது? ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி பொறுத்து இருக்காது. புரியுதா? சப்போஸ் நான் நிறைய பெரிய வெலாசிட்டியில் விட்டேன்னா என்ன பண்ண போகுது? பெரிய சர்க்கிள். புரியுதா இல்லையா? பெரிய சிம்பிள். சரி, இப்போ நல்லா பாரு, நீ வந்து பெண்டுலம் ஆட்டி விட்றன்னு வச்சுக்கோ. ஏன் நீ வேகமாக ஆட்டி விட்டனா அது பெரிய ஆம்ப்ளிடியூட் ஆகுமா? சின்னதாக ஆட்டி விட்டனா ஆனால் அந்த டைம் பீரியட் வந்து 2π√L/g லென்த்தை பொறுத்துருக்கு, கிராவிட்டியை பொறுத்துருக்கு, வெலாசிட்டியை பொறுத்து இருக்காது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ பெருசாக சுற்றி வரதை பொறுத்து இருக்காது. புரியுதா? வெலாசிட்டி அதிகம் கொடுத்தா பெருசாக சுத்த போகுது, வெலாசிட்டி கம்மி கொடுத்தனா சின்னதாக ஆம்ப்ளிடியூட் வச்சு சுத்த போகுது. அதுதான்டா நான் எங்க இண்டிபெண்டா அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பின்னால இருந்து தெரியுதா? கீழே எழுதி இருக்காது, கடைசியில் என்ன இருக்குது? V and R of independent. சரி.